சென்னை கீழ்ப்பாக்கம் அயனாபுரம் பிரதான சாலையில் உள்ள மனநல மற்றும் நரம்பியல் அரசு மருத்துவமனை நடைபாதையை ஆக்கிரமிக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்களை அகற்ற வேண்டும் என அப்பகுதியினர் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை அயனாவரம் பகுதியாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மனநலம் மற்றும் நரம்பியல் இருக்கக்கூடிய மருத்துவமனை தான் தற்போது இருந்து வருகிறோம். இந்த மருத்துவமனை சாலையில் அமைந்துள்ள இருக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடியதான் வாட்டர் டேங்க், கீழ்ப்பாக்கம் வாட்டர் டேங்க் சாலையில் தான் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய நடைபாதைகள் முழுமையாக ஆக்கிரமிக்கும் செய்யக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. இருக்கக்கூடிய இந்த பைப்லைன்கள் போடப்பட்டுள்ள நிலையில் இந்த பைப்லைன்கள் உடனடியாக அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் இருக்கக்கூடிய இந்த வழியாக செல்லக்கூடிய கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய செவிலியர்கள் அன்றாடம் செல்லக்கூடிய இந்த வழிதான் முக்கியமான இந்த வழியாகும். மற்றும் இந்த நடைபாதையில் ஆக்கிரமிக்கும் வகையில் இந்த பெரிய ராட்சசமாக இருக்கக்கூடிய ராட்சச பைப்களை உடனடியாக அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இருக்கக்கூடிய ராட்சச பைப்புகளை அகற்றும் பணியும் மட்டுமல்லாமல் இந்த நடு சாலையிலே போடப்பட்டுள்ளதால் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இது முக்கியமான கடந்து செல்லக்கூடிய முக்கியமான சாலையாகும். இங்கே இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஆகிய வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கியமான சாலையில் இது போன்று இருக்கக்கூடிய பெரிய ராட்சச பைப்புகள் நீட்டமாக போடப்பட்டுள்ள இந்த ராட்சச பைப்புகளை உடனடியாக அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்தினால் மட்டுமே தான் போக்குவரத்து நெரிசல்கள் மட்டுமல்லாமல் விபத்துகளும் தகர்க்கிறதுக்காக வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இதே சாலையில் இருக்கக்கூடிய நடைபாதையில் ஆக்கிரமிக்கும் செய்யக்கூடிய நிலையிலே தான் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மனநல மற்றும் நரம்பியல் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தான் இங்கே உள்ளது. இந்த அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய இந்த கழிவுநீர்கள் உடனடியாக அகற்றும் பணிகளை உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையிலிருந்து மேல்தளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த கழிவுநீர் மூலியமாகத்தான் இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசியும் தொற்று அபாயங்களும் ஏற்படுத்தும் விதமாக தான் இங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர்கள் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகள் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக இந்த அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த கழிவுநீர்களை தடுத்து நிறுத்தும் விதமாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதல்வர் மருத்துவர்களான அதிகாரிகள் உடனடியாக இதை செவிசாய்த்து மனநல மற்றும் நரம்பியல் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை இங்கிருந்து வரக்கூடிய வெளியே இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுநீர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி தீவிரமாக பணிகளை சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்றுதான் பிரதான கோரிக்கையாளர்களுடன் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ரஃபீக்.